இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியில் புதையலை பற்றி பேசப்படுகிறது. புதையலை தேடி மனிதன் செல்ல வேண்டும். புதையலை கண்டடைந்தவுடன் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த புதையலை தனதாக்க கொள்ள வேண்டும். ஆக இந்த புதையல் என்பது யாரை மையப்படுத்துகின்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றது என்பதை முதலில் நாம் இறை வார்த்தையின் மூலம் செவிமடுப்போம். பின்பு அதற்குரிய விளக்கத்திற்கு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இங்கே 2 வார்த்தைகள், புதையல் மற்றும் முத்து. புதையலை கண்டவுடன் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த புதையல் இருக்கும் நிலத்தை வாங்குகின்ற ஒருவர், அதே போன்று முத்தை கண்டவுடன் அந்த முத்தை தனதாக்கிக் கொள்ள அவர் முற்படுகின்ற அந்த நிலை. ஆக இந்த புதையல் முத்து நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்றால், நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அது எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய புதையல் எது? என்னுடைய முத்து எது? நான் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய அலைபேசி என்னுடைய புதையலா? என்னுடைய நண்பர்கள் என்னுடைய புதையலா? என்னுடைய லட்சியம் என்னுடைய புதையலா? நான் விளையாட விரும்புகின்ற விளையாட்டு எனது புதையலா? சமூக ஊடகத்தின் தொடர்பு என்னுடைய புதையலா? சமூக ஊடகத்திற்கும் எனக்கும் இருக்கின்ற தொடர்பு, உறவு புதையலா? ஏனென்றால் எது ஒன்று ஒருவருடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர முற்படுகிறதோ அதுதான் புதையல். லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ். பலருடைய வாழ்விலே இது நிகழ்ந்திருக்கும். நிச்சயமாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இத்தாலியில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு 42 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி என்னோடு வந்து பேசுகின்றாள். எப்பொழுது பேசுகின்றாள் என்றால், பாவ சங்கீர்த்தனத்தை முடித்த பின்பு என்னோடு சில நேரங்கள் அமர்ந்து பேசுகின்றாள். அப்பொழுது அவள் சொன்ன விடயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உறுதி பூசல் பெற்ற பின்பு அவள் ஆலயத்தின் பக்கம் வந்ததில்லை. உறுதி பூசல் முடிந்தவுடனே எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு இனி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று ஆலயத்தை விட்டு நின்று போன ஒரு பெண். உலகத்தில் இருக்கின்ற பல இன்பங்களை தேடி ஓடிய பெண். உலகத்தில் இருக்கின்ற எல்லா தவறுகளையும் நான் செய்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக அப்படி சந்தோஷத்தை வெவ்வேறு இடங்களிலே தேடிக்கொண்டவர் எங்குமே அவருக்கு அவர் நினைத்த மகிழ்ச்சி, நினைத்த வாழ்வு அமையவில்லை. ஆகவே ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு ஜெபிக்கின்ற ஒரு குழு, அதாவது கத்தோலிக்க மதத்திலே ஜெபக்குழு என்று இருக்கும், அந்த குழுவிலே சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் முதலாக நற்செய்தி, அதாவது விவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றார். விவிலியத்தை எடுத்து வாசிக்க அதில் இருக்கின்ற புதையலை கண்டுகொள்ளுகின்றார். விவிலியத்தை அவர் சொல்லுகின்றார், நான் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வை புடமிடுவது போல் நான் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்வை பிரதிபலிப்பது போல் இருக்கிறது. ஆகவே அந்த விவிலியத்தில் இயேசு என்னும் புதையலை அவர் கண்டுகொள்ளுகின்றார். இப்பொழுது நான் என்னுடைய வாழ்வை நான் மொத்தமாக மாற்றியமைத்து விட வேண்டும் என்று அவர் ஆலயம் நோக்கி வருகின்றார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு தயக்கம். நான் எப்படி பாவ மன்னிப்பு பெறுவது, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவது? காரணம், நான் பல தவறுகள் செய்து விட்டேன். ஒருவேளை என்னை குருவானவர் தண்டித்து விட்டால் என்று அவர் மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் வருவார். வந்துவிட்டு அந்த பயத்திலே சென்று விடுவார். ஆக ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிப்பது என்னவென்றால், ஆண்டவரே, ஒரு இரக்கமுள்ள ஒரு குருவானவரை என காட்டுங்கள் என்று தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இறுதியாக அவர் என்னிடம் பாவ சங்கீர்த்தனத்துக்காக வருகின்றார். பாவ சங்கீர்த்தனத்தை செய்கின்றார்.
நான் அவர்களுக்கு சொன்னது, கடவுள் உங்களை மீண்டும் அழைத்து இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், கடவுளுடைய பயணத்தை அவருடைய பாதையை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுவிட்டு சென்ற பிறகுதான் இந்த உரையாடல் நிகழ்கிறது. அப்பொழுது அவர் சொன்ன விடயம்தான், நான் இறைவனுடைய இரக்கத்தை காண விரும்பினேன். இறைவன் இரக்கத்தை எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆக அவர்தான் என்னுடைய புதையல். அந்த புதையலை நான் பெற்றுக்கொண்டு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பயம் எனக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று மகிழ்ச்சியாக சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்னும் புதையலை கண்டுகொள்ளுகின்ற பொழுது நம்முடைய மனம் ஆனந்தம் அடைகின்றது, மகிழ்கின்றது. ஏனென்றால் அந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணம், பதவி, பட்டம் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய நிம்மதியை அவர்கள் விரும்புகின்றவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வீடு இருந்தும் இன்னும் வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பணம் இருந்தும் இன்னும் பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நகை இருந்தும் இன்னும் நகை வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒவ்வொன்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனதில் நிம்மதி இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள் அன்புறவு இருக்கிறதா? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உண்மையான பாசம் இருக்கிறதா? இவையெல்லாம் இல்லாமல் நீங்கள் பணம், பதவி என்று ஓடிக்கொண்டிருந்தால் அவற்றினால் நீங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்வில் நிலைக்கப் போவதில்லை. ஆகவே இயேசு என்னும் புதையலை கண்டுகொள்ளுங்கள். இயேசு என்னும் புதையலை உங்களுடைய வாழ்வாக்குங்கள். மற்ற அனைத்தும் இயல்பாக நிச்சயமாக வந்து சேரும். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை கண்டுகொள்ள 1000 கண்கள் தேவை. ஆனால் பல நேரங்களிலே நான் என்ற சுயநலம், அகந்தை என் கண்முன்பாக இருந்து உம்மை காண்பதற்கு தயங்குகின்றது. உம்மை பார்ப்பதற்கு வழிவிடுவதில்லை. இது அந்த நேரத்திலே நான் என்ற அகந்தையை என்னிடம் தூக்கி எறிந்து தாழ்ச்சிமிக்க ஒரு மனிதனாக, நீரே அனைத்தும், நீரே முத்து, நீரே வாழ்வு, நீரே பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.